நம்ம வாழ்க்கையில சில மாற்றங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு புயல் மாதிரி வந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டுடும் இல்லையா? பழையதெல்லாம் அழிஞ்சு புதுசா ஒண்ணு உருவாகும். அந்த பிரபஞ்ச அளவிலான மாற்றத்தோட சக்திக்கு பேரு தான் ருத்ரர்கள். அவங்க வெறும் சாமிகள் மட்டும் இல்ல. தேக்க நிலைய உடைச்சு ஒரு புது படைப்புக்கு வழிவகுக்கிற ஒரு காஸ்மிக் ஃபோர்ஸ். அந்த மாபெரும் சக்தி எப்படி கோபத்திலிருந்து பிறந்துச்சுன்னு தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன். கோபம்னாலே நாம என்ன நினைப்போம்? ஒரு அழிவு சக்தி, நெகட்டிவ் எனர்ஜின்னு தான் தோணும். ஆனா அந்த கோபமே ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு பெரிய தெய்வ சக்தியா மாறினா எப்படி இருக்கும்? வாங்க இந்த விசித்திரமான யோசனைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். சரி வாங்க, முதல் பகுதிக்குள்ள போலாம். படைப்பாளியோட சிக்கல். இங்கதான் நம்ம கதையே ஆரம்பிக்குது. பிரபஞ்சத்தை உருவாக்குற பிரம்மா தன்னோட தெய்வீக அறிவை வச்சு ஒரு மகத்தான வேலையில இருக்காரு. எல்லாம் சரியா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை உருவாகுது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். பிரம்மா படைக்க படைக்க அவருக்குள்ள ஒரு சின்னதா ஒரு எண்ணம் வருது. நான் தான் இதெல்லாம் படைக்கிறேன் அப்படின்னு. இதுதான் அகங்காரம். அந்த தெய்வீக மூலத்தோட நான் ஒரு கருவி மட்டும்தாங்கிறத மறந்து அந்த பெருமைய தானே எடுத்துக்கிறார். விளைவு படைப்போட ஓட்டமே நின்னு போகுது. எல்லாம் ஸ்தம்பிச்சு நிக்குது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு, நீங்களே பாருங்க. ஒன்னு, தெய்வீக விருப்பம். இங்க படைப்பாளி வெறும் ஒரு கருவி மாதிரிதான். அந்த பிரபஞ்ச சக்தி அவர் வழியா பாய்ஞ்சு போகுது. எல்லாம் ஈஸியா அழகா நடக்குது. ஆனா இன்னொன்னு இருக்கு பாருங்க, அகங்கார விருப்பம். இங்க நான் தான் சேரன்னு நினைக்கிறப்போ அந்த ஓட்டமே நின்னு போயிடுது. விரக்தி, கோபம், தேக்கம் மட்டும்தான் மிச்சம். பிரம்மா சிக்கிக்கிட்டதே இந்த 2வது இடத்துல தான். அப்போ ஒரு படைப்பாளியோட கோவத்தை இனிமேலும் அடக்கவே முடியலனா என்ன ஆகும்? அந்த அழுத்தி வச்ச சக்தி எப்படி வெளியே வரும்? சும்மா ஒரு சின்ன கோபமா? இல்லவே இல்ல. ஒரு பிரபஞ்சமே அதிர போகுது. இப்ப நாம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். 11 ஆதிசக்திகள். பிரம்மாவோட அந்த அடக்கி வச்ச கோபத்திலிருந்து பிரபஞ்சத்தோட விதியையே மாத்தப் போற ஒரு சக்தி உருவாக போகுது. அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். திடீர்னு பாருங்க, பிரம்மாவோட புருவங்களுக்கு நடுவுல இருந்து சிவப்பு நீல நிறத்துல ஒரு ஒளிப்பிழம்பு வெடிச்சு வெளியே வருது. ஒரு கர்ஜனையோட. அதுல நெருப்போட சக்தி, ஒளியோட அதிர்வு, ஆதிகாலத்தோட மொத்த மூர்க்கமும் ஒன்னா சேர்ந்து முதல் ருத்ரர் உருவாகிறார். அவரோட தோற்றமே ஒரு காஸ்மிக் ஈவெண்ட் தான். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ருத்ராங்கிற பேருக்கு அர்த்தமே கர்ஜிப்பவர் அல்லது அதிர வைப்பவர்னு தான். அவரோட அந்த கர்ஜனை சாதாரண சத்தம் இல்லைங்க. அதுதான் படைப்பின் முதல் அதிர்வு. பிரம்மாவோட அகங்காரத்தை உடைச்சு எரியற ஒரு பிரபஞ்ச சக்தி. ஆனா கதையத்தோட முடியல. இங்கதான் ஒரு ஆச்சரியம் நடக்குது. அந்த ஒரு உருவமா வந்த சக்தி தன்னையே அப்படியே 11 பெருக்கிக்கிடுச்சு. இவங்க தான் ஏகாதச ருத்ரர்கள்னு நாம சொல்ற அந்த 11 ஆதிசக்திகள். இனி பிரபஞ்சத்துல இவங்க ஒன்னா சேர்ந்துதான் செயல்பட போறாங்க. சரி, நாம இப்போ 3வது பகுதிக்கு வந்தாச்சு. ருத்ரரோட இல்லங்கள். ஓகே, இந்த 11 பயங்கரமான சக்திகளும் எங்கதான் இருக்காங்க? எங்கேயோ வானத்திலேயா, இல்ல நம்ம ரொம்ப பக்கத்திலேயா? வாங்க பார்க்கலாம். அவங்க இருக்கிற இடங்களை, அதாவது ஸ்தானங்கள்னு சொல்றத பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பிரபஞ்சத்துல இருக்கிற சூரியன், நம்ம உடம்புல இருக்கிற இதயம், ஆகாயம், நம்ம சுவாசிக்கிற காத்து, இப்படி எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க இல்லாத இடமே இல்ல. ஆனா இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். நம்ம பார்த்த இந்த லிஸ்ட் வெறும் இடங்கள் இல்ல. இது ஒவ்வொன்னும் வாழ்க்கையோட அடிப்படை தத்துவங்கள். சூரியன்னா அது வெறும் ஒரு நட்சத்திரம் இல்ல, அது ஆற்றலோட தத்துவம். பூமினா அது வெறும் ஒரு கோள் இல்ல, அது ஸ்திரத்தன்மையோட தத்துவம். ஓகே, 4வது பகுதி, பெயர்களும் சக்திகளும். இப்ப நாம இந்த 11 ருத்ரர்களோட பெயர்கள் என்ன, அவங்களோட ஸ்பெஷல் பவர்ஸ் என்னன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ருத்ரரும் அவங்களுக்குன்னு ஒரு சக்தியோட, அதாவது ஒரு பெண் ஆற்றலோட ஜோடியா இருக்காங்க. இது எப்படின்னா சிவனும் சக்தியும் மாதிரி. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல. உதாரணத்துக்கு பாருங்களேன், மன்யுங்கிற ருத்ரர் ஒரு தெய்வீக எண்ணம்னா அவரோட சக்தியான தீ அந்த எண்ணத்தை செயல்படுத்துற அறிவு. ஆக எண்ணமும் செயலும் ஒன்னா சேருது. இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்கமே. சரி, நாம இப்போ 5வது பகுதிக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் நம்ம பிரபஞ்சம், அண்டம்னு பெரிய விஷயங்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த பகுப்பாய்வோட ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் இதுதாங்க. இந்த பிரம்மாண்டமான கதைய எப்படி நமக்கும் நம்ம உடம்புக்கும் கனெக்ட் பண்றதுன்னு இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இங்கதான் அந்த வாவ் மொமெண்ட் இருக்கு. பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கிற இந்த கனெக்ஷனை பாருங்க. அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில்னு சும்மாவா சொன்னாங்க? வெளியே இருக்கிற அதே சூரியன் தான் நம்ம வலது கண்ணோட சக்தி.
சந்திரன் தான் நம்ம இடது கண்ணோட சக்தி. இது வெறும் கவிதை இல்ல, இதுதான் யதார்த்தம். அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த ருத்ரர்கள்லாம் எங்கேயோ தூரத்துல இருக்கிற சாமிகள் இல்ல. கேலக்சிய உருவாக்குற அதே பிரபஞ்ச சக்தி தான் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் இயக்கிட்டு இருக்கு. அவங்க நமக்குள்ளேயே இருக்கிற ஆதி ஆற்றல்கள். இந்த மேற்கோளை பாருங்க. நாம பேசின எல்லாத்தையும் இது எவ்வளவு அழகா சொல்லுது. உடல் என்பது பிரபஞ்ச உடலின் பிரதிபலிப்பு. உள்நோக்கிய பார்வைதான் முக்கியம். அதாவது வெளியில கோயில தேடுறதை விட நமக்குள்ள இருக்கிற இந்த பிரபஞ்ச சக்திய உணர்றது தான் உண்மையான ஆன்மீகம். சரி, இவ்ளோ தூரம் வந்தாச்சு. இந்த பிரம்மாண்டமான கதையிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய கடைசி பாடம் என்ன? இந்த மொத்த பயணத்தோட சாராம்சம் என்னன்னு பார்க்கலாம். இந்த முழு கதையும் சிம்பிளா 4 ஸ்டெப்ஸ்ல சொல்லிடலாம். 1, அகங்காரத்தால ஒரு தேக்க நிலை, ஒரு இருட்டு உருவாகுது. 2, அந்த இருட்டை உடைக்க ருத்ரருங்கிற ஒரு ஆதி அதிர்வு வெடிச்சு வருது. 3, அந்த அதிர்வு தான் இந்த உலகத்தோட அடிப்படை கட்டமைப்பையே உருவாக்குது. கடைசியா 4வது ரொம்ப முக்கியமானது. அதே சக்தி தான் இப்பவும் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் இயக்கிட்டு இருக்கு. சிம்பிள். இந்த சக்தி வாய்ந்த வேத மந்திரத்தோட இந்த உரையாடலை நிறைவு செய்யலாம். நெருப்பில் இருக்கும் ருத்ரருக்கு, நீரில் இருக்கும் ருத்ரருக்கு, எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்திருக்கும் ருத்ரருக்கு, அந்த ருத்ரருக்கு எங்கள் வணக்கங்கள். நெருப்புல இருந்து நம்ம உடம்பு வரைக்கும் எல்லாத்துலயும் இருக்கிற அந்த ஒரே பிரபஞ்ச சக்திக்கு நம்ம வணக்கத்தை செலுத்துவோம். இந்த பிரமிப்பான சிந்தனையோட இந்த ஆய்வை முடிச்சுக்கலாம். நன்றி.